ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நேற்று நல்லவன் என்று உன்னை சொன்னவர்கள் இன்று கெட்டவன் என்று சொல்கிறார்கள். எனக்கு ஒன்று மட்டும் புரிகிறது. உன்னையும் உன் தரத்தையும் எடை போட அவர்கள் யார்? உன்னை எடை போட அவர்களுக்கு இன்னும் அறிவு வளரவில்லை என்றுதான் அர்த்தம். அதற்காக நீ கண்கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். மேலும் உன்னை என் செல்ல பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதால் நீயும் அதிகமாக ஆடவும் வேண்டாம். பிறகு துன்பம் வரும்போது நீதான் ஆடாமல் அசையாமல் கிடப்பாய். பணம்தான் உலகம் என்று நினைக்கும் சிலரிடம் இருந்து விலகியே நில். பலர் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாலும் நீ அவர்களை பற்றி பின்னால் இருந்து பேசுவதை நிறுத்து. எனக்கு இந்த குணம் அறவே பிடிக்காது என்பதை நான் என் சச்சரிதத்தில் கூறியுள்ளேன். நீ மற்றவருக்கு கொடுக்கும் மரியாதையும், நீ செய்த தானமும், நீ செய்த துரோகமும் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக செய்துவிட்டே போகும் என்பதை மறக்காதே. துன்பத்தில் இருப்பவனை உடனே போய் பார்க்க வேண்டும். இந்த நல்ல குணம் உன்னில் இருந்ததாலும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலும் தான் நான் உன்னை என்னிடம் அழைத்து வந்தேன். நான் ஒருவன் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை கடலில் நீ மூழ்கியே இருப்பாய். நீ உன் கடமையில் கவனமாய் இல்லை என்றால் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு பயந்து வாழும் சூழ்நிலை உண்டாகும் என்பதை மீண்டும் எச்சரிக்கின்றேன். வாழ்க்கைங்கிற புத்தகத்தை கண்ணீரால வாசிக்காம புன்னகையால வாசித்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள். சரியாய் நீ பேசுகிறாயா என்று எந்த அளவிற்கு பேசுவதற்கு முன் யோசிக்கிறாயோ அதைவிட முக்கியம் சரியானவர்களிடம் நீ பேசுகிறாயா என்பது. உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் மட்டும் பழகு. ஏகாதசி நன்னாளான இன்று எம்பெருமானின் பாதத்தை தொட்டு அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இன்னும் 2 மணி நேரத்தில் உன் உள்ளம் குளிர ஒரு இனிப்பான செய்தி வந்தே தீரும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.